ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி டயட் விஷயமாக 2 பார்க்க போகிறோம். டயட் அப்படிங்கிற போதே மெயினாக நம்ம யோசிக்கிறது எண்ணெய். ஸோ அந்த எண்ணெயை கம்மியாக வச்சு ஆனால் அளவு மேலே தூவுவதற்கு மோர் மிளகாய் 4. இப்போ இந்த டயட் தயிர் வடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த தயிர் வடைக்கு நம்ம முழு உளுந்து 1/2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சொல்லியிருக்கோம். அது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கணும். எப்பவுமே தயிர் வடைக்கோ சாதாரண வடைக்கோ அரைக்கும் போது நம்ம தண்ணியை தெளித்து அரைச்சோம்னா அந்த மாவு அந்த தெளித்து அரைக்கும்போது அந்த பொங்குறதே ஒரு மாதிரி நிறைய நல்ல வித்தியாசமாக இருக்கும். அதே நீங்கள் மடக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டு ஆட்டினீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். டெஃபினட்டாக அது ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க நீங்கள் அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரெண்டுத்துக்குமே நல்ல வித்தியாசம் இருக்கும். அதனால் எப்போவுமே வடைக்கு இதுக்கெல்லாம் அரைக்கும் போது ஏன் எங்கள் வீட்டில் மட்டும் வடை சரியாக வரலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதுதான் காரணம். நம்ம தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். அடுத்தது நம்ம இன்றைக்கி போடுற வடை வித்தியாசம். சாதாரணமாக வடை போடுறது இந்த எண்ணெய் கடாய் இல்லை காய வைக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து காய்ச்சல் கரெக்டாக இருக்கணும். வடை போடும்போது அந்த ஒரு சின்ன வில்லல் கிளி போட்டிங்கன்னா மேலே எழும்பி உடனே வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வடையை போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக மேலேயும் வெந்து மொறுமொறுனாகி உள்ளேயும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதே நீங்கள் எண்ணெய் காய்ச்சல் அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ ரெண்டுமே ரொம்ப மாறுபடும். எண்ணெய் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் சதன் ஒரு மாதிரி தளதளன்னு வெந்துகிட்டு இருக்கும். எண்ணெய் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் மேலே கருகி உள்ளே வேகாது. ஸோ இது எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு வடைக்கு பக்குவமாக செய்கிறது. ஸோ வடைக்கு அரைக்கும் போது கவனமாக தண்ணியை தெளிச்சு இறங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி நான் ரெடியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த அரைச்ச உளுந்து ரெடியாக இருக்குது. இப்போ முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், இஞ்சி, முந்திரி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதை தயிரில் கலந்துக்கணும். இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, இஞ்சி இந்த 4ஐயும் சேர்த்து அரைச்ச விழுத ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு கடாய் அடுப்பில் பற்ற வச்சிடுறேன். இப்போ இந்த அரைச்ச விழுதோட நம்ம அந்த கெட்டியாக இருக்கிற தயிர், அது புளிக்காமல் இருந்தால் தயிர் வடை நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த புளிச்சதுனால இந்த ருசியே மாற்றிடும். அதனால் புளிக்காத புதுசாக இருக்கிற தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த அளவு உப்பு. இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, விருப்பப்பட்டால் பால் கூட ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் லேசாக புளிப்பு தெரிகிற தயிராக இருந்ததுன்னா பால் ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா லேசாக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி வேணால் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு இருந்தால் கூட போதும். இந்த அரைச்சி கழுவுற தண்ணி இருந்ததுன்னா கூட ஒரு 1/4 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில இந்த எண்ணெய் கடாய் காய வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கடாயில் ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், தீயை குறைச்சிட்டு பெருங்காயம், கருவேப்பிலை, இதை மாவில் ஊற்றிடலாம். இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இதில் குழிப்பணியார பாத்திரத்தை காய வச்சிடுறேன். இந்த கல் காஞ்சிட்ருக்கு இல்லையா,
விட்டுடுங்க அது நல்லா. ஏன்னா நம்ம முழுக்க எண்ணெய் ஊற்றாமல் இதில் பண்ணோம். நான்ஸ்டிக்காக இருந்தால் கூட சுற்றி எண்ணெய் தடவும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். இது ஆக்சுவலாக பழகின இரும்புக்கல் இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்சரே வித்தியாசப்படும். இரும்புக்கல் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நல்ல குணாதிசயங்களுடையது. அதனால் இரும்பு கல்லில் பழக்கியிருந்தீங்கன்னா அதையே கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக அப்படி வச்சுருங்க. தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். நம்ம வடை போடுற மாதிரி தான். வடைக்கு பதிலாக இது வந்து குழி பண்ணியிருக்க கிணத்துல வைக்கிறோம். தீ கொஞ்சம் நிதானமாக வச்சுடுங்க, ஏன்னா நல்லா வேகணும். ஸோ தீ கொஞ்சம் நிதானமாக வச்சிடலாம். நிதானமான தீயில் வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை போட்டுட்டு நம்ம ரொம்ப கம்மிங்கிறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெயை பரவாயில்ல உபயோகப்படுத்த ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணெயை வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் தயிர் வடை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று இதில் நல்லா வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் குறைவா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தயிர் வடை டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தயிர் வடை இந்த மாதிரி மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேக விடுங்க. இந்த மாதிரி இப்போ எடுக்கும்போது க்ளீனாக வெளில வந்தது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொறுமை தான் முக்கியம் இதில். இது நம்ம அந்த வடை சாதாரண போடுற வடை மாதிரி டக்கு டக்கு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்க முடியாது. இது கொஞ்சம் நல்லா வெந்திருச்சான்னு மட்டும் செக் பண்ணிட்டு எடுக்கணும். இது ஊற்றி பண்ணியாச்சு. இதில் இந்த ஓரளவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த தயிர் கலவி அது மேலே ஊற்றிடுங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த அரை கப் உளுந்துக்கு அந்த ஒரு கப் ஃபுல்லாக தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தயிர் நிறைய வேணும்னு விருப்பப்படுறவங்க கூட ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பச்சை மிளகாய் இதையும் போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக போய்டும் அந்த தயிர். இது மேலே இப்போ சும்மா விருப்பப்பட்டால் இன்றைக்கி நான் லேசாக இந்த மிளகாத்தூளை தூவிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதோடு கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மோர் மிளகா இதை நல்லா உடச்சிருங்க. அதை நுணுக்கிட்டு அதை தூவி விடுங்க. இதில் உப்பு இருக்கும். கடையில் வாங்கியிருந்தால் நம்ம வீட்டில் போடுறது சாதாரணமாக இருக்கும். இப்போ இந்த டயட் தயிர் வடை செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது டயட் மஞ்சூரியன். ஸோ எல்லாம் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயட்டுங்கிற போது யோசிக்கலாம், எண்ணெய் குறைச்சலாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது நான் அதனால வந்து டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த தயிர் வடையும் இந்த மஞ்சூரியனும் ஆப்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் டயட்னு கொடுத்துருக்கோம். டயட் தயிர் வடை மஞ்சூரியன் கொடுத்துருக்கோம். நேர்கள் அவங்க விருப்பப்படி அந்த பேரையும் மாற்றிக்கலாம். ஸோ ஆனால் இது ரொம்ப நிஜமாகவே கொஞ்சம் டேஸ்டியான, அதே சமயம்
அந்த எண்ணெயில் பொரிக்கிற போது கிடைக்கிற சுவையிலேருந்து ஒரு ஒரு துளி தான் மாறுபட்டிருக்குமே தவிர மற்றபடி இது டேஸ்ட் எந்த விதத்துலையும் குறைவாக இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டயட் மஞ்சூரியன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டயட் மஞ்சூரியன். இப்போ இந்த டயட் மஞ்சூரியன் அப்படிங்கிற போது நம்ம தயிரோட எப்படி இந்த மாதிரி குழிப்பணியார சட்டிலே போட்டோமோ அதே மாதிரி தான் மஞ்சூரியனுக்கு பண்ண போகிறோம். இப்போ மஞ்சூரியன் அப்படிங்கிற போது நிறைய பேர் என்ன கேட்குறது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது பன்னீரில் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம், அப்புறம் முட்டையில் பண்ணுறவங்க உண்டு, இந்த மாதிரி சிக்கனில் இதில் பண்ணுறவங்க. வெஜிடபிள் அப்படிங்கிற போது இந்த காய்கறிகள் எல்லாம் காளான் தனியாக பண்ணலாம். ஆனால் சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு கலவையாக பண்ணி அது சின்ன சின்ன வெஜிடபிள் பால்ஸ் மாதிரி பண்ணி போடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைனீஸ் டிஷ்ஷு, சைனீஸ் பண்ணி கொடுக்குற சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டைலுக்கு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த டயட் மஞ்சூரியன். ஸோ நம்ம அது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது அந்த இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாலாம் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி இது டயட்டுன்னு சொல்கிறீங்க, எண்ணெய் கம்மியாக ரைட்டு, ஆனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மைதா இதெல்லாம் சேர்க்குறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ எண்ணெய் தான் இதில் கம்மி பண்ணி பண்ணுறோம். பட் ஆனால் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் அதை கொஞ்சம் சேர்த்துட்டு பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க ஓரளவுக்கு இதை பார்த்துட்டு 1-2 சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க ஓரளவு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்லாம். இதே கலவையை நீங்கள் எண்ணெயை காய வச்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய காய்கறி கலவை 2 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கார்ன்ஃப்ளவர், மைதா. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். முதல்ல கலந்துட்டுருங்க. தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கணும். ஏன்னா இது உடனே போடுற போது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணி வந்து இந்த வெங்காயம் காய்கறியில் உள்ள தண்ணி வந்து இந்த உப்பு அஜினோ மட்டும் சேர்க்கறதுனால இது உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேளை நீங்கள்
கொஞ்சம் இப்போ போடுறதாகவும் கொஞ்சம் அப்புறம் போடுறதாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிணத்துல தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி விடுறது கம்மியாகும். இல்லைன்னா மொத்தமும் அப்போ உங்களுக்கு எண்ணெயில் வேகிற போது கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் வேகிற பொருளில் தண்ணி கூடிச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதே நம்ம வந்து இந்த தோசை இந்த குழிப்பணியார கல்லில் வேக போடுறதுனால இதுக்கு வந்து நான் தண்ணியை வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம வெஜ் அதாவது டயட் மஞ்சூரியன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஊற்றியிருந்தோம், இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். இது வந்து அந்த மஞ்சூரியன் பால்ஸ் நம்ம நார்மலாக எண்ணெயில் பொரிக்கிற போது அந்த எண்ணெய் உள்ள அந்த காய்கறிக்குள்ளெல்லாம் போய் அது நல்லா வேகிறதுனால ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் நம்ம இந்த கிரேவி மாதிரி பண்ணி விருப்பப்படுறவங்க அந்த கிரேவி மாதிரி பண்ணி அந்த சாஃப்ட்னஸ்க்கு அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். பட் டேஸ்ட்லன்னு பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்கும், எந்த விதத்துலையும் சோட போகாது. இப்போ இது இந்த பக்கம் நல்லா வேக வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த குழிப்பணியார ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். டயட் மஞ்சூரியன் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ டயட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன அதில் அப்படிங்கிற போது இன்றைக்கி நம்ம பார்த்ததில் வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கும், அதுதான். ஆனால் பொதுவாக டயட் இருந்தாலும் சரி, இல்லை என்ன உடம்பு முடியலனா கூட
அந்த வாய்க்கு ஓரளவுக்கு ருசியாக இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். டயட்டுங்கிற பேரில் எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு எப்படியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக முடியாது. அந்த கொஞ்சம் சாப்பிட்றத கூட ஓரளவு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிடும்போது அந்த டயட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த நினப்பு கூட இருக்காது நமக்கு. ஸோ நார்மலாக தான் சாப்பிட்றோம். ஏன்னா நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறது வேறு, இந்த டயட்டில் இருக்கணும்னு இருக்கிறதுங்கிறது வேறு. ஸோ டயட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நீ அதை சேர்க்காது இது சேர்க்காதுன்னு ஒவ்வொன்றா கொடுக்கும்போது சாப்பாடை பார்த்தா வெறுப்பு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரசிக்கிற விஷயங்களை ஓரளவுக்கு டயட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி சாப்பிடும்போது அந்த டயட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நினைவுக்கு வராது. ஸோ இப்போ பார்த்த இந்த டயட் தயிர் வடைக்கும் டயட் மஞ்சூரியனுக்கும் ஒரு சின்ன ரீகேப். டயட் தயிர் வடைக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தையும் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல பக்குவமாக மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் உப்பும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குழிப்பணியார கல்லில் காய வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டுடுங்க. நிதானமான தீயில 2 பக்கமும் பரட்டி போட்டு வெந்து எடுத்து வேக விட்டுடுங்க. ஒரு பக்கம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகை தாளித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மோர் மிளகாயும் வறுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தயிரில் இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்சி தயிரோடு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் அடுத்து தாளித்து வச்சுருக்க கடுகையும் சேர்த்து கலந்துட்டு அந்த பொரிச்சு வச்சுருக்க வடையை ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு அது மேலே இந்த தயிர் கலவையை நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொத்தமல்லியும் தூவிட்டு மோர் மிளகாய் நல்லா நுணுக்கி மேலே தூவி பரிமாறினீங்க அப்படின்னா டயட் தயிர் வடை தயார். இப்போ டயட் மஞ்சூரியனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குழிப்பணியார சட்டியை காய வச்சுடுங்க. ஒரு குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு பாத்திரத்தில் காய்கறி கலவையான முட்டைகோஸ், கேரட், பீன்ஸை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், சோயா சாஸு, அதோட கூட அஜினோமோட்டோ, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மைதா எல்லாம் கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் தெளித்து நல்லா பெசரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தளதளன்னு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கலந்த கலவையை ஊற்றி நிதானமான தீயில் 2 பக்கம் பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா டயட் மஞ்சூரியன் தயார். இதை நீங்கள் கிரேவியாகவும் பண்ணி அந்த கிரேவிக்குள்ளேயும் போட்டு நீங்கள் அது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த 2 டயட் விஷயங்களும் வாய்க்கும் ருசியானது, டயட்டுக்கும் சம்மந்தப்பட்டது. இதே மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.